வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் என்னோட தோட்டத்தோட அப்டேட்ஸ் தான் காட்ட போறேன். என்னோட தோட்டத்துல எல்லா செடிகளும் சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. என்னோட பாவக்காய் செடியில அழகா மஞ்சள் நிற பூக்கள் வந்துடுச்சு. இது மேல் ஃப்ளவர்ஸ். அண்ட் என்னுடைய கொடி அவரை நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா அதுக்கு கயிறு கட்டி விட்டதுனால. அண்ட் செடி அவரையில ஆல்ரெடி குட்டி குட்டியா மொட்டு வந்திருந்தது. அது நல்லா பெருசாகி பூ பூத்து குட்டி குட்டி அவரைக்காய்களும் வந்துடுச்சு. அண்ட் மற்ற செடிகள் எல்லாமே நல்லா வந்துட்டு இருக்கு. என்னுடைய பாவக்காய் செடியிலையும் இன்னும் மேல் ஃப்ளவர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. நியர்லி 70 நாள் ஆயிடுச்சு இந்த செடிகள். ஆனால் போக போக தான் ஃபீமேல் ஃப்ளவர்ஸும் வரும். இப்போ பாருங்கள், ஃபீமேல் ஃப்ளவர்ஸும் வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் மேல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் வரும். அண்ட் ஒரு 10-15 டேஸ் கழிச்சு ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வரும். அழகாக ஃபீமேல் ஃப்ளவரும் வந்துடுச்சு. இது காய் பெருசாகும். ஸ்ட்ரென்த் நம்ம இந்த ஸ்டேஜில் ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்தா நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். நானும் வெஜிடபிள் வேஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுவேன். இல்லை டீ டஸ்ட் கூட மிக்ஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணணுன்னாலும் இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணால் நல்ல காய்கள் பெருசாக நம்மளுக்கு நல்ல ஈல்டு இருக்கும். நான் கீரைகள் எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன் மொத்தமாக. ஏன்னா பெரிய செடிகள் இருக்கிறதுனால குட்டி குட்டி கீரைகள் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தண்ணி ஊற்றின உடனே நம்மளோட பழைய விதைகள் இருக்கு இல்லையா, அது மறுபடியும் முளைச்சி வந்துடுது. அப்படி முளைச்சி வந்த கீரை தான் இது ஃபுல்லாக. மணத்தக்காளி கீரை, சிறுகீரை, பருப்பு கீரை எல்லாமே. நான் ஓகே, இது மறுபடியும் வந்த கீரை, பூச்சி எதுவும் பிடிக்காததுனால ஸோ பறிச்சிட்டோன்னா அப்புறம் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுக்கிறேன். கீரை அறுவடை பண்ணிடுறேன். என்னுடைய சிறுகீரை, மணத்தக்காளி கீரை அண்ட் பருப்பு கீரை. நான் தோட்டத்தில் தர்பூசணி செடி போடவே இல்லை. அது நான் போட்ட வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு இல்லையா இந்த சிசர் கிட்ட, இது தர்பூசணி செடி. அது தானாக முளைச்சி வந்தது. மோஸ்ட்லி கிராஸு, ரொம்ப பாய்ஸ்னஸான வேற ஏதாவது களை செடிகள் இருந்தால் மட்டும்தான் பிடுங்கி விடுவேன். மற்ற செடிகள் எதையும் நான் பிடுங்கி விட மாட்டேன். அதனால இந்த தர்பூசணி செடி சரி அதுவும் ஒரு ஓரமாக வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுவும் வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் என்னுடைய மற்ற செடிகள் எல்லாமே நல்லா வந்துட்டு இருக்கு. கீரை மட்டும் அறுவடை பண்ணிடுறேன். கீரையெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடி அதெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 80-85 நாள் 90 நாள் ஆனதும் என்னுடைய குட்டி குட்டி காய்கறிகளாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிச்சு. அவரைக்காய்கள் ரொம்ப குட்டியாக இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துடுச்சு. வெண்டை செடி அண்ட் பாவக்காய் செடி எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. எல்லாத்துலேயும் வெண்டைக்காய் செடியில் இன்னும் பூ வரல. என்னுடைய பாவக்காய் செடி பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. குட்டியாக காயும் வந்துடுச்சு பாவக்காய் செடியில். அண்ட் என்னுடைய அவரை செடியும் காய் வந்துடுச்சு. மற்ற செடிகள் இன்னும் பூ காய் வர வேண்டியது இருக்கு. இது இன்னையோட தோட்டத்து அப்டேட்ஸ். ஒரு கீரை அறுவடை அண்ட் மற்றது பூ வந்தது, காய் வந்ததெல்லாம் காமிச்சிருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.